friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை எண்ணெய் வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த எண்ணெய் உங்களோட ஸ்கின் அப்புறமா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இது வந்துட்டு கருவளையம், பிம்பிள்ஸ் அப்புறமா ஏதாச்சும் அடிபட்ட தழும்பு இருக்குனா அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் எடுத்து இதோட இலைகள் எல்லாம் ஸ்டெம்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கருவேப்பிலை இலைகளை உள்ளே சேர்த்துருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோலியே வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைங்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கருவேப்பிலையோட எசன்ஸ்லாம் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. இப்போ 10 நிமிஷத்தில் கருவேப்பிலை நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயாச்சு. உங்களோட எண்ணெயும் லைட் க்ரீன் கலர் ஆயாச்சு. இப்போ உங்கள் எண்ணெய் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு 1 மணி நேரம் போல் ஆற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஆயில் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை எண்ணெய் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.